உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு எங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட வேலைப்பளுவுக்கு மத்தியில ஒரு நாள் ஃப்ரீயா ரிலாக்ஸா போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு குளிச்சு வரக்கூடிய ஒரு இடத்தை தான் உங்களுக்கு காட்டப்போறோம். அதாவது அம்பார மட்டக்களப்பு போர்டர். அம்பார மட்டக்களப்பு இருக்கிறார்கள் வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டு குளிக்கக்கூடிய இடத்தை தான் காட்டப்போறோம். நாங்கள் இதில் குளிக்கிற இடம் நாங்கள் இன்னும் போகணும். நம்ம பயணிப்போம். பயணித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லொக்கேஷனை உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால், நம்ம குடும்பமாக போய் ஒரு நாள் அழகாக நின்று சமைச்சு சாப்பிட்டு மனசுக்கு இதமாக ஒரு ஃபன் பண்ணி வரக்கூடிய தான் போகிறோம். அது ஒன்று எங்கே இருக்குன்னு சொன்னால், அம்பார மாவட்டம் மட்டக்களப்பு அம்பார போகிறோன்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற சடையந்தலாவை என்ற தான் போகிறோம். நாங்கள் மண்டூர்லேருந்து போகிறோம். மண்டூர்லேருந்து சென்டர் கேம்ப் போய் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்லாம் இருக்கு. இவர் தான் சதீஷ் சார். இவர் என்னென்னா மரக்கறி வாங்குறாரு. சிங்கள மரக்கறி. தமிழில் கழிச்சு மரக்கறி வாங்குறாரு. இவங்களும் நாங்கள் ஜிகிர்தண்டா சம்பவக்காரன். நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்களோட சீட்டீம் தலைவரை காணலை, ராகவன். அவருக்கு தான் கோல் அடிச்சு கொண்டிருக்கோம். அவரை அங்கே தான். ஹலோ, எங்கே நீங்கள்? இங்கே சமைக்கிறதுக்கான சாமான், கொச்சிக்காய், வெங்காயம், கத்தி வாங்கல. இந்த காளான் 180 ரூபா. இப்போ வந்து சடையந்தலாவுக்கு போகிறதுக்காக வந்து மரக்கறி வாங்குற இடம் வந்து மத்திய முகாம் வந்து இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. இதுக்கு வந்துருக்கேன், வந்து கடையில் சாமான் வாங்கல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறோம். வந்துட்டு இந்த கடையில் தேசிக்காய், தக்காளி, மற்றது தூள், அதோட இன்னும் 2-3 சாமான் வாங்கி எடுத்துட்டு அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு பொரியல் ஒன்று குடிக்க வரோம். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து 2 பேர் குடிக்கிறதுக்கு குளிர்பானம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை குளிர்ச்சியாக குடிக்கணும். கொண்டு போய் குளிர்ச்சியாக குடிக்கிறோம் இல்லையோ முன்னே சண்டை பிடிச்சி குடிக்க வேண்டிய கிடக்கு. இப்போ என்ன நடக்க போகுது தெரியா, தொடர்ந்து பார்ப்போம். வீடியோவில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. பாருங்க, இதான் சடையந்தலாவ குளம். தண்ணி கொஞ்சம் கூட போகுது. கொஞ்சம் குறைய போனால் அழகா குளிக்கலாம். கொஞ்சம் கூட போகிறதால ஆபத்தான பகுதியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் உடைச்சிட்டு இந்த மழை பெஞ்சதால் 2-3 நாள் கொஞ்சம் கூட போய் கொண்டு இருக்கு. பாருங்க, கூட போகுது. அழகான இடம்தான். 2 நாளா மழை பெஞ்சிச்சு. பாருங்க, ஒரு பாதாளமா இருக்கு. தண்ணி போய் கொண்டு இருக்கு. கொஞ்சம் ஆபத்தான பகுதியாக கவனமா வந்து குளித்து போனீங்கடா சரி. என்னென்னு சொன்னால், அந்த விவசாய நிலங்களுக்காக நீர் போகிறதுக்காக அங்கே இருக்கிற தேங்கி நிற்கிற குப்பைகளை, அதே மாதிரி இந்த ஆற்றுவாழன்னு சொல்லுவோம், அந்த புல்லுகளெல்லாம் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. வெட்டினா நீர் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடும். அவங்களோட விவசாய நிலங்களுக்கான நீர் வந்து இதிலிருந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம்.
தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். அந்த இங்கே இங்கே என்னென்னு சொன்னால் நாங்கள் மீன் மீன் வெட்டுறாங்க. வாங்க நாங்கள் மீன் பொரிக்கிறதுக்காக மீனை பாருங்க, வெட்டி அங்க பொரிக்க வரைக்கும் போகிறோம். ஓடிக்கொண்டிருக்கி. இப்போ நம்மளோட டீம் வந்து மீனை வெட்டி தண்ணி வந்து கொண்டு கொஞ்ச நேரத்தால குறையும் பண்றாங்க. பாருங்க. குறைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பார்த்தோன்னா இவங்க என்னடா மீன் வெட்டுறாங்க. மழை பெஞ்சதால கொல்லி இல்லாம இருக்கு. அதான் பிரச்சனை. ஈர மாதிரி எல்லாம் பாருங்க, ஈர மாதிரி கொல்லி எடுத்த போனாலும் சமைக்கணும். இவங்க பிடிச்ச அறுத்த மீனை கழுவுறாங்க. 2-3 கழுவுனா சரி சார். அதான் நீங்கள் கழுவி போடுங்க. ஆனால் வட்டி போட்டு என்னண்டா கொல்லி காய போட்டுட்டிக்கும். மழையால எல்லாம் ஈர மாதிரி கொஞ்சம் காய போட்டுட்டிக்கும் மலைக்கல்லில். இங்கே சமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கான். அப்படி எல்லாம் முடிஞ்சுடுங்க. தேவா 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 இஞ்சி வா இஞ்சி வா. இதோடு சக்சஸ் சக்சஸ் சார். வெப்பமா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சிய வட்டிரழகை ஒருத்தரும் போறானு நல்லா இப்ப